அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தை பற்றிய இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் கிளட்ச் ஸ்லிப், கிளட்ச் சத்தம், கிளட்ச் பைண்டிங், ஹார்ட் கிளட்ச், கியர் பாக்ஸ் சத்தம், கியர் ஸ்லிப், ரியர் ஆக்சல் சத்தம், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் சத்தம், யுனிவர்சல் ஜாயிண்ட் சத்தம் மற்றும் டிஃபரன்ஷியல் சத்தம் ஆகியவற்றிற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் கிளட்ச் ஸ்லிப், கிளட்ச் பைண்டிங், ஹார்ட் கிளட்ச் மற்றும் கேர் ஸ்லிப்பை சரி செய்யவும், கிளட்ச் மற்றும் கேர் பாக்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், யுனிவர்சல் ஜாயிண்ட் மற்றும் ரேர் ஆக்சிலில் வரும் சத்தத்தை சரி செய்யவும் உங்களால் முடியும். இந்த பயிற்சியை செய்ய தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ட்ரெய்னீஸ் டூல் கிட் 1, ஃபீலர் கேஜ் 20 பிளேட்கள் மெட்ரிக் 1, சர்க்ளிப் பிளையர் 1, கனரக வாகனம் 1, மண்ணெண்ணெய் தேவைக்கேற்ப, பனியன் கிளாத் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, கிளீனிங் ட்ரே தேவைக்கேற்ப, SAE 90 EP அல்லது 140 ஆயில் தேவைக்கேற்ப மற்றும் சோப் ஆயில் தேவைக்கேற்ப. கிளட்ச் ஸ்லிப்பை சரி செய்தல். பின்வருபவைகளை சரிபார்க்கவும். பெடல் ஃப்ரீ பிளே மிக குறைவாக இருந்தால் அதை சரி செய்யவும். கிளட்ச் ஃபிங்கர் தவறாக அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருந்தால் அதை திருத்தவும். கிளட்ச் பிளேட் தேய்ந்து காணப்பட்டால் அதை ரீலைன் செய்யவும். ப்ரெஷர் பிளேட் அல்லது ஃப்ளை வீல் ஃபேஸில் ஃபேஸ் அவுட் அதிகமாக இருந்தால் அதை மாற்றவும். ப்ரெஷர் ஸ்ப்ரிங் பலவீனமாக காணப்பட்டால் அதை மாற்றவும். கிளட்ச் பைண்டிங்கை சரி செய்தல். பின்வருபவைகளை சரிபார்க்கவும். பெண்டிற்கான லிங்கேஜ்களில் வளைவுகள் அதிகமாக காணப்பட்டால் அதை அகற்றவும் அல்லது மாற்றவும். பெடல் ஃப்ரீ பிளே அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யவும். ப்ரெஷர் பிளேட் அல்லது ஃப்ளை வீலில் விரிசல்கள் காணப்பட்டால் அதை மாற்றவும். கிளட்ச் பிளேட் விரிசல் அடைந்திருந்தால் அதை மாற்றவும். கிளட்ச் ஃபிங்கர்ஸ் சரியாக அட்ஜஸ்ட் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யவும். ஹார்ட் கிளட்சில் பின்வருபவைகளை சரிபார்க்கவும். லிங்கேஜ்களில் வளைவுகள் இருந்தால் அதை மாற்றவும். ஜாயிண்ட்டுகள் லூப்ரிகேட் செய்யப்படாமல் இருந்தால் லூப்ரிகேட் செய்யவும். கேர் ஸ்லிப்பில் பின்வருபவைகளை சரிபார்க்கவும். கேர் லிவர் மற்றும் செலக்டர் ராட் சரியாக அட்ஜஸ்ட் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யவும். லாக் ஸ்ப்ரிங் பலவீனமாக இருந்தால் அதை மாற்றவும். லாக்கிங் பால் பின் தேய்ந்து காணப்பட்டால் அதை மாற்றவும். கிளட்சில் வரும் சத்தத்தை சரி செய்தல். கிளட்சை இயக்கும் போது சத்தம் வந்தால் அது கிளட்ச் அசம்பிளியிலிருந்து வருகிறது என்று அர்த்தம். அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. போதுமான பெடல் பிளே இல்லாமை, முறையற்ற கிளட்ச் லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட், த்ரஸ்ட் பேரிங் மற்றும் ரிலீஸ் லிவரில் பிழை, உடைந்த அல்லது பலவீனமான ஃபோர்க் லிவர் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங், ட்ரிவன் பிளேட் ஹப் மற்றும் கிளட்ச் ஷாஃப்ட் ஸ்ப்ளைன்களில் அதிகப்படியான கிளியரன்ஸ், உலர்ந்த அல்லது அழுக்கான கிளட்ச் லிங்கேஜஸ். இதை சரி செய்ய இவை அனைத்தையும் அட்ஜஸ்ட் செய்யவும் அல்லது மாற்றவும் அல்லது சுத்தம் செய்து லூப்ரிகேட் செய்யவும். கிளட்ச் அசம்பிளியிலிருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறிகள் என்பது அதிலிருந்து தொடர்ந்து சத்தம் வரும், ஆனால் கிளட்ச் இயங்காத போது சத்தம் நின்றுவிடும். அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. தவறான அலைன்மெண்ட்டில் உள்ள இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சரி செய்யப்பட வேண்டும். ஃப்ரிக்ஷன் டிஸ்க் டார்ஷன் ஸ்ப்ரிங்ஸ் பலவீனமாகவோ அல்லது உடைந்திருந்தாலோ கிளட்ச் டிஸ்கை கொண்டு அதை மாற்றுகிறோம். ஃப்ரிக்ஷன் டிஸ்க் ஹப் மற்றும் கிளட்ச் ஷாஃப்ட் ஸ்ப்ளைன்ஸ் சேதமடைந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும். பலவீனமான அல்லது உடைந்த ப்ரெஷர் ஸ்ப்ரிங்குகளை மாற்ற வேண்டும். பலவீனமான அல்லது உடைந்த ஆன்டி ராட்டில் ஸ்ப்ரிங்குகளை மாற்ற வேண்டும். ஃப்ளை வீலில் உள்ள பைலட் புஷிங் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும். ஃப்ளை வீல் அல்லது ப்ரெஷர் பிளேட்டில் விரிசல்கள் இருந்தால் அதை மாற்றவும். ரிலீஸ் பேரிங் ஹோல்டரில் உள்ள ஃபல்க்ரம் சேதமடைந்திருந்தாலும் அதை மாற்றவும். ட்ரிவன் பிளேட் ஹப் இயக்கப்படும் போதும் அல்லது இயக்கப்படாமல் இருக்கும் போதும் தொடர்ந்து அதிலிருந்து சத்தம் வந்தால் அது கிளட்ச் அசம்பிளியிலிருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறியாகும். அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. கிளட்ச் ஷாஃப்டில் உள்ள ஸ்ப்ளைன்கள் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும். ஃப்ரிக்ஷன் டிஸ்க் டேம்பர் ஸ்ப்ரிங்ஸ் உடைந்திருந்தாலோ அல்லது பலவீனமாக இருந்தாலோ அதை மாற்றவும். முறையான அலைன்மெண்ட்டில் இல்லாத இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷனை சரி செய்யவும். சேதமடைந்த அல்லது வறண்ட கிளட்ச் ரிலீஸ் பேரிங்கை மாற்றவும். ரிலீஸ் லீவர்ஸ் சரியாக அட்ஜஸ்ட் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யவும். கிராங்க் ஷாஃப்டில் உள்ள பைலட் பேரிங் சேதமடைந்திருந்தாலோ அல்லது உலர்ந்து போயிருந்தாலோ அதை மாற்றவும். டயஃப்ரம் ஸ்ப்ரிங்கில் உள்ள ரிட்ராக்டிங் ஸ்ப்ரிங் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும். ரிலீஸ் ஃபோர்க் மவுண்டிங் தளர்ந்து போயிருந்தால் அதை இறுக்கவும்.
ரிலீஸ் லீவர் மற்றும் கிளட்ச் கவருக்கிடையில் உராய்வு இருந்தால் அல்லது பழுதடைந்திருந்தால் அதை மாற்றவும். கியர் பாக்ஸில் சத்தம் வருதல். கியர் நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும்போது சத்தம் வருவது கியர் பாக்ஸ் நியூட்ரல் பொசிஷனில் இருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறியாகும். அதற்கான காரணங்கள்: கிளட்ச் ஷாஃப்ட் பேரிங் அல்லது ஸ்பிகாட் பேரிங் தேய்ந்திருந்தாலோ அல்லது உலர்ந்திருந்தாலோ அதை மாற்றவும். கியர் டீத்தில் தேய்மானம் இருந்தால் அதை மாற்றவும். கவுண்டர் ஷாஃப்ட் அல்லது கியர்களில் அதிக என்ப்ளே இருந்தால் அதை சரி செய்யவும். தேய்ந்து போன அல்லது உலர்ந்த கவுண்டர் ஷாஃப்ட் பேரிங்களை மாற்றவும். இன்ஜினுடன் சரியாக அலைன் செய்யப்படாத டிரான்ஸ்மிஷனை சரி செய்யவும். கியர் வீல்களுக்கு இடையில் இருக்கும் டிரைவிங் கியர்களில் அதிக பேக்லாஷ் இருந்தால் அதை மாற்றவும். தவறான அல்லது போதுமான லூப்ரிகன்ட் இல்லாவிட்டால் அந்த ஆயிலை மாற்றவும். குரூவ்கள் மற்றும் கியர் ஷிஃப்டிங் ஃபோர்க்குகளுக்கிடையில் இருக்கும் உராய்வுகளை சரி செய்யவும். கியரை இயக்கும் போதோ அல்லது வண்டி ஒரு குறிப்பிட்ட கியரில் இருக்கும்போதோ சத்தம் வந்தால் அது கியர் பாக்ஸிலிருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: தேய்ந்த அல்லது உடைந்த கியர்கள் இருக்கும்போது அதை மாற்றவும். போதுமான லூப்ரிகன்ட் இல்லாத போது அதை டாப் அப் செய்தோ அல்லது ஃப்ளஷ் அல்லது சரியான கிரேடுடைய லூப்ரிகன்ட்டை கொண்டு மீண்டும் நிரப்ப வேண்டும். கவுண்டர் ஷாஃப்ட் கியர்கள் தேய்ந்து அல்லது சேதமடைந்திருந்தாலோ அதை மாற்ற வேண்டும். மெயின் ஷாஃப்டில் உள்ள கியர் லூஸை மாற்றவும். கியர் பாக்ஸிலிருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறி கியர் இயக்கப்படும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கியரில் இருக்கும்போதோ சத்தம் வருவதாகும். இதற்கான காரணங்கள்: சேதமடைந்த அல்லது தேய்ந்து போன சிங்க்ரோனைசர் ரிங் கியராக இருந்தால் அதை மாற்றவும். கவுண்டர் கியர் அல்லது பேரிங் சேதமடைந்திருந்தாலோ அல்லது தேய்ந்திருந்தாலோ அதை மாற்றவும். எல்லா கியரிலிருந்தும் சத்தம் வருகிறதென்றால் அது கியர் பாக்ஸிலிருந்து வரும் சத்தத்திற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: டிரான்ஸ்மிஷன் இன்ஜினோடு சரியாக அலைன் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யவும். ஸ்பீடோமீட்டர் டிரைவ் கியர் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும். இன்புட் ஷாஃப்ட் பேரிங்ஸ் சேதமடைந்திருந்தாலோ அல்லது தேய்ந்திருந்தாலோ அதை மாற்றவும். ஆயில் அளவு கம்மியாக இருந்தால் அதை அதிகரிக்கவும். மெயின் ஷாஃப்ட் ரேர் பேரிங் சேதமடைந்திருந்தாலோ அல்லது உலர்ந்திருந்தாலோ அதை மாற்றவும். கியரை ஷிஃப்ட் செய்யும் போது சத்தம் வந்தால் அது கியர் பாக்ஸிலிருந்து வரும் சத்தத்திற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: கிளட்ச் விலகினாலோ கிளட்ச் பெடல் ஃப்ரீ பிளே அதிகமாக இருந்தாலோ அதை அட்ஜஸ்ட் செய்யவும். ஐடில் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யலாம். ஷிஃப்டர் ஃபோர்க் பெண்டை சரி செய்யலாம். கியர் ஷிஃப்ட் லிங்கேஜ் அட்ஜஸ்ட் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யலாம். இன்ஜினுடைய ஐட்லிங் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யலாம். தவறான லூப்ரிகன்ட் பயன்படுத்தி இருந்தால் அதை மாற்றலாம். ஷாஃப்ட் ஸ்ப்ளைன்ஸ் மற்றும் கியர் டீத் தேய்ந்திருந்தால் அதை மாற்றலாம். இன்டர்லாக்கிங் டிவைஸ் லிங்கேஜ் சரியாக அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்தால் அதை சரி செய்யலாம். ஷிஃப்டர் லாக் ஸ்ப்ரிங்ஸ் மிகவும் வலுவாக இருந்தால் அதை மாற்றலாம். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மற்றும் யூனிவர்சல் ஜாயிண்டில் இருந்து வரும் சத்தத்தை சரி செய்தல். வாகனம் நகர ஆரம்பிக்கும் போது மட்டும் சத்தம் வருகிறதென்றால் அது டிரான்ஸ்மிஷன் டிரைவ் லைன் அல்லது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் அல்லது யூனிவர்சல் ஜாயிண்டில் இருந்து வரும் சத்தத்திற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: யூனிவர்சல் ஜாயிண்டில் உள்ள ஃபிளாஞ்ச்டு யோக் அல்லது போல்ட்டுகள் தளர்ந்திருந்தால் அதை டைட்டன் செய்யலாம். போதுமான லூப்ரிகேஷன் இல்லாமல் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் அல்லது ஸ்லிப் ஜாயிண்ட் ஸ்ப்ளைன்ஸ் தேய்ந்து போயிருந்தால் அதை மாற்றலாம் அல்லது லூப்ரிகேட் செய்யலாம். யூனிவர்சல் ஜாயிண்ட்ஸ் தேய்ந்திருந்தாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அதை மாற்றலாம். பேரிங்கில் உள்ள நீடில்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் அதை மாற்றலாம். வாகனம் இயங்கும் போது சத்தம் வருகிறதென்றால் பின்வருபவை அதற்கு காரணமாக இருக்கலாம். சென்டர் பேரிங் சப்போர்ட்டில் போல்ட் தளர்வாக இருந்தாலோ அல்லது தொலைந்திருந்தாலோ புதிய போல்ட்டை பொருத்தி அதை இறுக்கவும். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வளைந்திருந்தால் அதை மாற்றலாம். சென்டர் ஜாயிண்ட் பேரிங் மற்றும் சப்போர்ட் ரப்பர் பேட் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றலாம். பார்க்கிங் பிரேக் கேபிளில் ஷாஃப்ட் உரசி கொண்டிருந்தால் பிரேக் கேபிளின் பொசிஷனை சரி செய்யவும். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் சமநிலையில் இல்லாமல் இருந்தால் அதை மாற்றலாம். வாகனத்தின் ஃப்ரேமில் ஜாயிண்ட் அல்லது ஷாஃப்ட் இடித்து கொண்டிருந்தால் ஷிம்களை பயன்படுத்தி அதை உயர்த்தலாம். ப்ரொப்பல்லர் ஷாஃப்டின் ஸ்ப்ளைன்கள், யூ ஜாயின்ட்கள் மற்றும் ஸ்லிப் ஜாயிண்ட்டுகளில் போதுமான லூப்ரிகன்ட் இல்லாமல் இருந்தால் கிரீஸ் கொண்டு லூப்ரிகேட் செய்யவும். ரியர் வீல்ஸில் இருந்து சத்தம் வருகிறதென்றால் அது டிஃபரன்ஷியலில் இருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: ஹப் பேரிங்ஸ் தேய்ந்திருந்தாலோ அல்லது உலர்ந்திருந்தாலோ அதை லூப்ரிகேட் செய்யலாம் அல்லது மாற்றலாம். ஆக்சில் ஷாஃப்ட் வளைந்திருந்தாலோ அல்லது முறுக்கப்பட்டிருந்தாலோ அதை சரி செய்யலாம். ஆக்சில் எண்ட் பிளே அதிகமாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் செய்யலாம். வீல் வளைந்திருந்தால் அதை மாற்றலாம். ரியர் ஆக்சில் நட் தளர்ந்திருந்தால் அதை மறுபடி டைட் செய்யவும்.
ஆக்சல் பேரிங்களில் லூப்ரிகன்ட் குறைந்திருந்தால் அதை கிரீஸ் கொண்டு லூப்ரிகேட் செய்யவும். வீல் நட்ஸ் தளர்ந்திருந்தால் அதை மறுபடி டைட் செய்யவும். ரியர் ஆக்சிலிலிருந்து வரும் சத்தத்தை சரி செய்தல். வாகனம் முன்னோக்கி நகரும் போது சத்தம் வருகிறதென்றால் அது டிஃபரன்ஷியல் மற்றும் ரியர் ஆக்சில் யூனிட்டிலிருந்து சத்தம் வருவதற்கான அறிகுறியாகும். இதற்கான காரணங்கள்: டிஃபரன்ஷியலில் ஆயில் லெவல் குறைந்திருந்தால் அதை தேவையான அளவு நிரப்பிக்கொள்ளலாம். கிரவுன் வீல் மற்றும் பினியனில் அதிகப்படியான பேக்லாஷ் இருந்தால் அதை சரி செய்யலாம். டிரைவ் பினியன் மற்றும் கிரவுன் வீல் தேய்ந்து போயிருந்தால் அதை மாற்றலாம். கிரவுன் வீல் போல்ட்ஸ் தளர்ந்திருந்தால் அதை டைட் செய்யவும். டிஃபரன்ஷியல் கேஸ் பியரிங்கள் தேய்ந்திருந்தாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அதை மாற்றலாம். டிரைவ் பினியன் பேரிங் தேய்ந்திருந்தால் அதை மாற்றலாம். டிரைவ் பினியன் மற்றும் கிரவுன் வீல் முறையாக அட்ஜஸ்ட் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரி செய்யலாம். வாகனத்தை திருப்பும்போது சத்தம் வருவதற்கான காரணங்கள்: பினியன்கள் அல்லது சன் கியர்கள் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றலாம். பினியன்கள் அல்லது சன் கியர்கள் தளர்ந்திருந்தால் அதை மாற்றவும் அல்லது சரி செய்யவும். பினியன் மற்றும் ஸ்டார் கியர்களின் இடையில் இருக்கும் பேக்லாஷ் அதிகமாக இருந்தால் மேனுவலில் குறிப்பிட்டுள்ளபடி அதை அட்ஜஸ்ட் செய்யவும். ஆக்சல் ஷாஃப்டின் எண்ட் பிளே அதிகப்படியாக இருந்தால் சரியான கிளியரன்ஸிற்கு அதை அட்ஜஸ்ட் செய்யவும். பினியன்கள் ஷாஃப்டில் பிணைக்கப்பட்டிருந்தால் அதை சரி செய்யலாம். சன் கியர் மற்றும் டிஃபரன்ஷியல் கேஸிற்கு இடையில் இருக்கும் மேற்பரப்பு சேதமடைந்திருந்தால் அதை மாற்றலாம். சன் மற்றும் ஸ்டார் கியர்கள் மற்றும் த்ரஸ்ட் வாஷர்கள் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றலாம். ஹப் பியரிங்கள் தளர்ந்தாலோ அல்லது கடினமாக இருந்தாலோ அதை மாற்றலாம். இந்த வீடியோவின் முடிவில் கிளட்ச் ஸ்லிப், கிளட்ச் பைண்டிங், ஹார்ட் கிளட்ச் மற்றும் கியர் ஸ்லிப்பை சரி செய்யவும், கிளட்ச் மற்றும் கியர் பாக்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், யூனிவர்சல் ஜாயிண்ட் மற்றும் ரியர் ஆக்சிலிலிருந்து வரும் சத்தத்தை சரி செய்யவும் கற்றுக்கொண்டோம். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.